2x2 டைல்ஸ் நம்ம பெரும்பாலும் இந்த சைஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு பாக்ஸில் 2x2 டைல்ஸ் வந்து 4 பீசஸ் இருக்கும். அதோட ஸ்கொயர் ஃபீட் 4 ஸ்கொயர் ஃபீட் கிடையாது. அதை நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Every single day I'm gonna make something great. பொதுவாக நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற 2x2 டைல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதோட சைஸஸ் வந்து நம்ம பாக்ஸ்லேயே நோட் பண்ணியிருப்பாங்க. அது 2x2 ஃபீட்டில் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ 600 mm to 600 mm தான் நம்ம அந்த பாக்ஸில் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போது அப்போ 600 mmங்கிறது வந்து ஒரு ஃபீட் கணக்கில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபீட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 304.6 or 81 வரும். 2 ஃபீட்டுக்குள்ள எம்எம் பார்த்தீங்கன்னா 309.6 அந்த சம்திங்கில் வரும். நம்ம வந்து 609.6 அந்த வேல்யூவில் வரும். நம்ம 600 mm தான் நம்ம பாக்ஸில் நோட் பண்ணியிருப்போம். பட் 2 அடியோட எம்எம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 609.6 இந்த சம்திங்கில் வரும். ஓகே, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில் நம்மளுக்கு மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுதான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகே, இப்போ ஒரு 600 mm to 600 mm இதை வந்து ஃபீட் கணக்கில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னா 3.88 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட்டாக கிடைக்குது. ஆனால் நம்ம 4 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம். ஓகேங்களா? இது ஒரு டைல் 2 பாக்ஸு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு பாக்ஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 டைல் இருக்கும். இதில் 16 ஸ்கொயர் ஃபீட் நம்ம நினச்சிப்போம். ஆனால் 15 ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒரு பாக்ஸோட ஸ்கொயர் ஃபீட் உள்ளே இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம பல்கேஜாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறோம். நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம 1000 டிவைடட் பை 4 ஸ்கொயர் ஃபீட் ஒரு டைல்னு நம்ம போடுவாங்க. இப்போ அவங்க டைல்ஸ்காரங்களோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, உடனே 250 டைல் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போ 250 × 4 ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட். அதேமாதிரி தான் இந்த 250 × 3.88 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 960 லட்சமோ ஏதோ ஒன்று வரும். நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 35 to 40 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுக்கு அடிப்போம். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம 35 ஸ்கொயர் ஃபீட்னு நீங்கள் வச்சுக்கிட்டா விட ஒரு 50 rupees ஒரு சேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. இப்போது 50 ரூபான்னா ஒரு 1600 சம்திங் கிட்ட உங்களுக்கு வந்து நீங்கள் டைல்ஸ் வாங்காமே நம்ம பே பண்ணுற சூழ்நிலை வந்து நம்மளுக்கு அமையுது. இதை வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்காகவும் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணல. நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம வாங்க போகிற டைல் வந்து எவ்வளோக்களோ நம்ம காஸ்ட்லியாக சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாரி நம்ம ஸ்கொயர் ஃபீட்லேயும் நம்ம கரெக்டாக வாங்குகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது எல்லாருடைய கடமையாகவும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.